أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். ஆயினும் எவர்கள் இதற்கப்பாலும் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களை வரம்பு மீறக்கூடியவர்களாவர். இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய தொழுகைகளையும் பேணுபவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை பெறும் வாரிசுகளாவர். இன்னும் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் அல்லாஹ்வின் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனே 23வது அத்தியாயம் சூரத்துல் மூமினுடைய முதல் 11 வசனங்களுக்கான விரிவுரையை பார்த்து வருகிறோம். நேற்று அந்த வசனத்துடைய துவக்கத்திலே வெற்றி பெற்ற மூமினுடைய பண்புகளை குறித்து நாம் பார்த்தோம். அதில் தொழுகை உள்ளச்சோத்து வருவார்கள், வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள், ஜக்காத்தை நெறிமுறைப்படி செயல்படுத்துபவர்களாக இருப்பார்கள், தங்கள் வெட்கத்தங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆக இந்த பண்புகளோடு எஞ்சியுள்ள பண்புகளை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஆயினும் எவர்கள் இதற்கு அப்பாலும் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள்தான் வரம்பு மீறக்கூடியவர்கள் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு, இறை அச்சத்தை பெறுவதற்கு, இறைவனத்திலே அவன் நல்லடியான பெறுவதற்கு இந்த உலகத்தை அவன் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை உடைய நடையை பற்றி சொல்லும்போது, ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் கனாத்தீரி வல் முகந்தரா என்று சொல்லி சூரா ஆல இம்ரான் ஒரு வசனத்தை சொல்லும். இந்த உலகத்திலே உங்களுக்கு இவையெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள், தங்கம், வெளியிலான பொருள்கள், கால்நடைகள், குதிரைகள், விளைநிலங்கள் இவையெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்கின்றன. ஆக உலகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம், இந்த உலகத்திலே நீங்கள் இன்பமும் துய்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கெல்லாம் இறைவன் விதித்த ஒரு வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் அதை நிறைவேற்றீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செய்கிறான், இந்த உலகத்தை அதன் மூலமாக கூட நீங்கள் இறை நெருக்கத்தை பெற முடியும். மற்ற எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இன்பத்தை துறந்தால்தான் நீங்கள் என்ன செய்யும், முக்தி கிடைக்கும், ஆசையே அழிவுக்கு காரணம் சொல்லி ஒரு சொன்னாங்க. இந்த இறைவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் நீங்கள் துறந்து விட வேண்டும். ஆனால் இஸ்லாமிய அடிப்படை இல்லை. இஸ்லாமுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும், மனைவி மக்களை நீங்கள் திருமணம் முடிக்கணும், நீங்கள் உண்ண வேண்டும், பருக வேண்டும், உறங்க வேண்டும், இந்த இன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் என்ன செய்யணும், இறைவன் அனுமதித்த வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படும். அதனால தான் இறைவன் இவ்வாறு துவா செய்யுமாறு கற்றுக் கொடுக்குறான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மைகளை வழங்குவாயாக, நாளை மறுமையிலும் எங்களுக்கு அருள் வளங்களை வழங்குவாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று சொல்கிறான். இது ஒரு அழகிய பிரார்த்தனைன்னு சொல்லி கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அதே சமயத்தில் இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. என்ன சொல்கிறேன்னா, வலகத் அன்சல்னா இலைக்கும் ஆயாத்தியும் ஒய்யினாத்தியும் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது என்னென்னா, இறைவன் சொல்லிக்கிறான், அதாவது திருமணத்துக்குரிய வசதி வாய்ப்பை பெறாதவர்கள், அதாவது உங்களோட வாழ்க்கை துணையில் இருப்பவர்களுக்கும் சூரத்துல் நூறுடைய 32வது வசனத்தில் சொல்கிறான், அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் ஐயக்கூனு ஃபுக்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாசியுன் அலீம்.
உங்களில் வாழ்க்கை துணை என்று இருப்பவர்களுக்கும் மேலும் உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் வறியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தனவந்தராக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கறிவோனாகவும் இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு உயிரை படைச்சிட்டானா அந்த உயிருக்கு தேவையான, அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆக நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், நம்ம எப்படி இது இன்னொருத்தவங்களை வச்சு காப்பாற்றுறது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதனுடைய கலாச்சார சீரழிவின் பக்கம், ஒழுக்க சீரழிவின் பக்கம் தள்ளிவிடக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறோம். ஆக இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், உங்களுக்கு வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் செய்யுங்க. அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னான், யக்கூனு ஃபுக்கரா யுகுனிஹும் அல்லாஹ் மின் ஃபத்லி. அல்லாஹ்வுடைய அருளால் அவளை ஏழைகளாக இருந்தால், வறியவர்களாக இருந்தால் அவளை செல்வந்தர்களாக ஆக்குவான்னு சொன்னான். நம்ம இந்த இது கூட இந்த இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இது வல்லாஹ் வாசியு நலீம், சின்னமாக அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பார்க்குறோம். ஆக நபிகள் பெருமானார் சொன்னாங்க, உங்களை திருமணம் புரிய சக்தி உள்ளவர்கள் திருமணம் புரியட்டும், அதுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் நோன்பு வச்சுக்கோங்க. அப்புறம் கற்பை பேணி பாதுகாத்து. இன்றைக்கி வந்து கற்பனா பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கற்புண்டு. நீங்கள் சூரத்து நூரை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அது ஆண்களுக்கும் பெண்களுக்கான அந்த கற்பை பற்றிய பாடங்கள் இது திருக்குறானுடைய 4வது அத்தியாயம் சூரத்து நூறில் மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக நீங்கள் உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் அனுமதித்த வழியில் நீங்கள் செய்யணும், திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஹலாலான முறையில் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள்தான் வரம்பு மீறக்கூடியவர்கள் சொன்னார் அல்லாஹ் தஆலா. சொல்லி சின்னமாக அல்லாஹ் வரம்பு மீறுவர்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை. தாலிக ஃபஉலாயிகும் ஆதூன் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஹ்ததீன் சொன்னான். யார் இறைவனுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களை இறைவன் நேசிப்பதில்லைன்னு சொன்னான். அவர்களை சைத்தானுடைய தொடர்களாக இருக்கிறார்கள். ஆக கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசிய கடமை இருக்கிறது. அதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், இறைவா எனக்கு தக்குவாவை கொடுப்பாயாக, எனக்கு வந்து கற்பை ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை எனக்கு வழங்குவாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பிரார்த்தனையும் கற்றுத்தந்திருக்கிறார். அடுத்தத பண்பாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராஊன். இன்னும் அவர்கள் தங்களோடு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமானத்தாரி இல்லையா? அமானத்தில் என்ன? நபிகள் பெருமானார் சிறப்பு பெயர்கள் அல்லமீன். அல்லமீன் என்றால் மிக நம்பத்தகுந்தவர். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு வந்து 2 சிறப்பு பெயர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மக்கள் கொடுத்தாங்க நுபுவத்துக்கு முன்னாடியே. அஸ்ஸாதிக் அல்லமீன், ஒரு வாய்மையாளர். அவர் வந்து என்ன செய்யுது? நம்பத்தகுந்தவர். தன்னுடைய பொருள்கள் அன்றைக்கி இருக்கிற பேங்க்கு லாக்கர்லாம் அன்றைக்கி இல்லை. தன்னுடைய பொருளை யாட்டை பாதுகாத்து வச்சுருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வச்சுருப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொலை செய்ய திட்டமிட்டு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஹிஜ்ரத்துக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு எந்த இரவிலே ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிறார்களோ, மதீனாவிற்கு புறப்படுகிறார்களோ, அந்த இரவு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து என்னுடைய படுக்கையில் படுத்துக்க, இறைவன் எனக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அனுமதியை கொடுத்திருக்கிறான், ஹிஜ்ரத் செய்கிறேன், நாளை இந்தந்த பொருள்களை இன்னார் இடத்துல ஒப்படைச்சிட்டு போகணும். ஒரு பக்கம் யாரை கொலை செய்வதற்கு அந்த சமுதாயம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறதோ அதுக்காக அந்த சமூகத்திலே அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து எல்லோரும் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட நம்முடைய பொருள்களை யாட்ட கொடுத்து வச்சுருக்காங்க, நபிகள் பெருமானார் கொடுத்தா. அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பொருள்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அமானத்தாரியாக இருந்திருக்கிறார்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் தான் பார்க்கக்கூடிய. பொருளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, ஒரு இது 1000 ரூபா கொடுக்குறோம், திருப்பி 1000 ரூபா கொடுக்குறான்னா அது பெரிய விஷயம் இல்லை. பொருளை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர் ஒரு உதாரணமாக ஒன்றை சொல்கிறார், ஒரு ரகசியத்தை சொல்கிறார். இந்த ரகசியத்தை வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா அதுவும் அமானத்தான், அதுவும் அமானத்தான். அப்போ இல்லைங்க நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், அந்த ரகசியம் பரகசியமாகிடும், அந்த ரகசியம் வெட்ட வெளிச்சமாகிடும். அப்படி தான் பார்க்குறோம். ரகசியம் என்பது இல்லாத ஒரு சூழலை மாறிப்படும். இதுவும் அமானத்துக்கு மோசடி செய்வது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அந்த நிறுவனத்திலே உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நிறுவனத்துக்கு வேலை செய்யாமல் வேறொரு நிறுவனத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னா அது என்னது? உங்களுடைய அமானத்துக்கு மோசடி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்ககிட்ட ஒரு அமானத்தை கொடுத்துருக்கான். இந்த உயிர் ஒரு அமானத், இந்த உடல் ஒரு அமானத், இந்த இல்மு ஒரு அமானத்,
இந்த அல்லாஹ்வுடைய இந்த வேதம், இந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வாழ்க்கை, மறுமையை பற்றி சிந்தனை, இதெல்லாம் அந்த அமானத். எல்லாம் சொல்கிறான். இந்த பாரத்தை வந்து நம்ம வானத்தில் திரும், பூமி இடத்திலும், மலை இடத்திலும் அவையெல்லாம் ஏற்க மறுத்து விட்டான். ஆனால் மனிதன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அமானத்தை என்ன செய்யணும்? மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் நம்ம இருக்கக்கூடிய கடமை. ரகசியத்தை சொல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு அழகான பயிற்சியை பாருங்கள். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு பணியாளராக வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயசுல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்ய, ஒரு நாள் வந்து அனஸ் வந்து செய்கிறாங்க, லேட்டாக வராங்க. வழக்கமாக வர டேட்டை விட லேட்டாக வராங்க. அப்போ கேட்குறாங்க, இது நீ ஏப்பா லேட்டாக வந்த? அப்போ சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒரு பணிக்காக, ஒரு வேலைக்காக எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ என்ன வேலைன்னு கேட்டாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன நினச்சிடுவோம்? என்கிட்ட மட்டும் சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்படின்னா என்னிடத்தில் மட்டும் இல்லை, யாரிடத்துலையும் இன்னும் சொல்லக்கூடாது. எப்படி தன்னுடைய குழந்தைகளை கூட என்ன செஞ்சாங்க? பயிற்றுவித்தார்கள் என்பதை நான் பார்க்க முடியும் என்பது கிடையாது. ஆக சொன்னாங்க, இது வந்து இது ரகசியமான ஒன்று சொல்லும்போது அந்த தாய் ஒருபோதும் வெளியிடக்கூடாது, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்பதை நான் பார்க்கிறேன். இப்படி தான் அமானத்தை பேணுவது. அமானத் என்பது நம் மீது என்னென்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்வதும் அமானத்தை நிறைவேற்றுவது. அப்போ இந்த இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அமானத்தாக இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, சகோதர சமுதாய மக்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். இது இறை மார்க்கம். ஏனென்றால் இனி ஒரு இறை தூதர் வரப்போவதில்லை, இனி ஒரு வேதம் வரப்போவதில்லை. அப்போ இந்த அல்லாஹ்வை, இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இறை வேதத்தை பிறகு அடுத்த இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. இந்த அமானத்தை நிறைவேறு. அடுத்தது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். வாக்குறுதியை காப்பாற்றணும். அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், வாக்குறுதியை பேணாத மட்டத்தில் இறை நம்பிக்கை இருக்க முடியாது. வாக்குறுதியை பேணாத அது நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளம் சொன்னார். பத்ரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ பாப்பா முஸ்லீம்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க இல்லையா? 313 பேர், எதிரி படையில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. அப்போ குறைஷியுடைய பிடியிலிருந்து சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க அதுக்கு தப்பிச்சு வந்து என்ன செஞ்சுறாங்க? இங்கே வந்துடுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன செய்யிருக்காங்கன்னா, நாங்கள் அங்கிட்டு போனால் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு வந்து செய்கிறாங்க. அப்போ என்னப்பா அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? இல்லை அரசு அப்படி சொல்லிட்டு வந்தோம். அப்போ இங்கே பார்த்தா படையோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நபிகள் நாயகம் சொல்ல, நீங்கள் இந்த முஸ்லீமுடைய படையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. நீங்கள் இந்த போரிலே நீங்கள் பங்கெடுக்கக்கூடாது. உங்கள் வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொன்னாங்க. அது உன்னை எதிரி இடத்திலே கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும். ஆனால் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொன்னாக்க 10 மணிக்கு வரதே இல்லை. இன்ஷா அல்லாஹ் சொன்னாக்க இன்ஷா அல்லாஹ் படி நம்ம இது பண்ணுறது நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க பாய். இன்ஷா அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கான ஆயுதமாக பயன்படுத்தணும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். எப்படிப்பட்ட ஒரு சான்றை இந்த மக்களுக்கு மத்தியில் வழங்குகிறோம்? முடியலன்னு சொல்லிடணும். நாளைக்கு வர முடியலன்னா வர முடியல. வாக்குறுதி கொடுத்தாலும் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். சின்ன வாக்குறுதியோ பெரிய வாக்குறுதியோ இதெல்லாம் வாக்குறுதி லிஸ்ட்டு சேர்க்கறது இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை இதில் மதீனாவுடைய தெருவழியாக போயிட்டுருக்குறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு இருக்காங்க. ஜவானை கொண்டு தரேன் அப்படி கையை மூடிட்டு வச்சுருக்காங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அம்மா நீ என்ன வச்சுருக்க? நீ கூப்பிட்றிய குழந்தைய, நமக்கு உனக்கு சாக்லேட் தர்றேன், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன், உனக்கு டாய்ஸ் வாங்கி, இதெல்லாம் சொல்லுவோம், சர்வசாதாரணம் சொல்லுவோம். ஆனால் வந்துட்டா நம்ம சொன்னதே மறந்துடுவோம், ஏன்னா விளையாட்டாகி போச்சு. அப்போ அந்த தாய் சொன்னால் யாரை சொல்ல, அந்த கையில் பேரிச்சம்பழம் இருக்குங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அந்த குழந்தைக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி நீ கொடுக்கலைன்னா உன்னுடைய கணக்கிலே ஒரு பொய் எழுதப்பட்டு விடும் சொன்னாங்க. அப்போ குழந்தைகிட்ட கூட நீ என்ன செய்யக்கூடாது? வாக்குறுதி மீறக்கூடாது. கொடுக்கணும்னா கொடுங்க இல்லையா? ஆக அப்படி என்றால் நாம் சர்வசாதாரணமாக எத்தனை வாக்குறுதிகளை நாம் மீறிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆக வாக்குறுதியை பேணுவது என்பது இறை நம்பிக்கையுடைய மிக முக்கியமான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லிக்கிறான்? வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் ஹாஃபிதூன். அவள் தொழுகைகளை பேணுபவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம், வல்லதீனம் அலா ஸலாத்திஹிம் ஹாஷியூன் சொன்னோம். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், குஷுவோடு தொழுவார்கள். இது இங்கே வந்து பேணுதலோடு தொழுவாங்க. பேணுதல்னா என்ன செய்யணும்? முதல் தொழுகைக்கு தேவை அடிப்படையான ஒழுவு செய்யணும். ஒழுவை சரியாக செய்யணும். அவசரமாக செய்கிறதில்லை இல்லையா?
ஒன்று தண்ணியை வேஸ்ட் பண்ணவும் கூடாது, சரியாகவும் செய்யணும், நிதானமாக செய்யணும், அந்த ஆர்டர் படி செய்யணும். கையை கழுவுவதிலிருந்து, வாய் கொப்பளிப்பதிலிருந்து, நாசிக்க தண்ணீர் செலுத்துவதிலிருந்து, முகத்தை கழுவுவதிலிருந்து, கைகளை முனிக்கட்டு இது கழுவுறது, தலையை மசாஜ் செய்கிறது, கால் கழுவுறது, இந்த ஆர்டரில் செய்யணும். ஒவ்வொன்றையும் 3 முறை வந்து செய்யணும். அப்போ இது வலைக்கு சொல்லலாம். அந்த கழுவும் பொழுது இந்த உறுப்புகள்லாம் முழுமையாக நனைகிறதா என்பதை பார்க்க வேண்டும். உணவு என்ன செய்யணும்? பரிபூர்ணமாக செய்யணும். தொழுகைக்கு அவருடைய ஆரம்ப பக்தியில் தொழுவணும். இதெல்லாம் ரசூல்லா காட்டி தந்த முறை. இப்போ ஜமாத் வேகமாக ஓடக்கூடாது. உங்களுக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, வழக்கமாக சாதாரணமாக நடங்க. வேகமாக போய் சொல்லுவோம், அங்கே போய் மூச்சு இறக்கி போய் நின்றுக்கிட்டு என்ன ஓதணும் தெரியாது இல்லையா? அப்படி நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு பசிக்குது இல்லையா, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அப்போ வாங்கினா நீங்கள் சாப்பாட்டை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, தொழுகைக்கு போங்க. பசியோடு நீங்கள் எழுத முடியாது. அது மழை ஜலத்தை அடக்கி கொண்டு நீங்கள் தொழக்கூடாது. யூரின் வருது, இது டாய்லெட் வருதுன்னா அந்த கடமை முதல்ல பிடிங்க. அதுதான் நிம்மதியாக நீங்கள் செய்ய முடியாது, தொழ முடியாது. அங்கே தொழுகையில் என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் என்ன செய்யணும், நீங்கள் நிம்மதியாக நிதானமாக நின்று தொழுகணும். ஓதக்கூடிய விஷயங்களை தெளிவாக நீ ஓதணும். நீங்கள் சின்ன சூறா ஓதனா கூட நிறுத்தி நிதானமாக ஓதணும். எந்தெந்த நிலைகளில் இருக்கிறதோ அந்த நிலைகளிலே நீங்கள் நிம்மதியாக நீங்கள் அந்த நிலையில் கொஞ்சமாவது நீங்கள் இருந்திருக்கணும். ஆக கடைசியில் ஒரு அதாவது ஒரு அமைதியாக வந்து இதுதான் தொழுகையில் பேண்டுதல்னு சொல்லுது. தொழுகையில் இருந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கைகளை அங்கே இவங்க அலைந்து விட்டு பார்வைகளை அங்கே இங்கே பார்ப்பது, அது எல்லாமே தொழுகைக்கு தயாராவதிலிருந்து இது வரைக்கும் சிலர் என்ன செய்வாங்க, எப்பொழுதுமே கடைசி தான் தருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தொழுகையுடைய கடைசி நேரம் வரைக்கும், சூரியன் மறை வரைக்கும் காத்துட்ருக்காங்க. அது வந்து அப்புறம் நேரம் முடிய போகுதுன்னா அவசர அவசரமாக கோழி கொத்துவது போல் கொத்துவாங்க. இது நயவஞ்சனுடைய தொழுகைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது நயவஞ்சனுடைய தொழுகைன்னு சொன்னாங்க. என்னைக்கா ஒரு நாள் பரவாயில்ல, ஏதோ போகிறோம் நேரத்தை வரி போச்சு அன்னைக்கு தொழுதும் அது வரைக்கும். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் பள்ளிவாசல் பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே போவாங்க பள்ளிவாசல், சில எப்பொழுதுமே லேட்டாக வருவாங்க. எப்பொழுதும் பாருங்க ஒரு ரக்காயத்து எந்திரிச்சு தருவாங்க. வழக்கமாக பாருங்க, வழக்கமாக அப்படி தான் தொழுதுருப்பாங்க. நீங்கள் பழகிட்டீங்கன்னா அப்படி தான் பழக்கம் வரும். நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா, நான் தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது நான் அந்த ஜாயின் பண்ணிடணும். இதுதான் தொழுகையில் பேணுதல் என்பது. தொழுகையில் பேணுதல் என்பது நீங்கள் தனியாக தொழுதாலும் சரி, கூட்டாக தொழுதாலும் சரி, இந்த வரைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தையும் வாழ்ந்தார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிகஹுமுல் வாரிசூன். இவர்கள் வாரிசுதாரர்கள். யாருங்க வாரிசாக முடியும்? பெற்றோருக்கு பிள்ளைகள் வாரிசாகலாம் இல்லையா? அப்படி தானே? இப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்னா, சொர்க்கத்தின் வாரிசுரிமைங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ என்னது, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய சொந்த ஊர் எது? நேட்டிவ் பிளேஸ் சொர்க்கம் தான். அல்லாஹ் நம்முடைய ஆதிபிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் நம்முடைய தாயார் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கே படைத்தான்? சுவனத்தில் தான் படைத்தான். அப்போ நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு திருப்பி நம்ம கிடைக்கணும்னா, நம்ம வாரிசாகணும்னா என்ன செய்யணும்? இந்த பண்புகள்லாம் இருக்கணும். உலாயிகஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் எனப்படைய அல்லாஹ் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து என்னது? ஃபிர்தௌஸ் எனப்படக்கூடிய அந்தஸ்து. நீங்கள் இரவிடத்தில் சுவனத்தை கட்டியிருந்தால் ஃபிர்தௌஸும் சுவனத்தை கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதான் நம்ம டாப் மோஸ்ட் கேட்டகரி. அந்த கேட்டகரியில் நுழையணும்னு சொல்லுங்கள். அது என்னன்னா, அந்த ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய மற்ற சொர்க்கத்தில் மற்றவங்களை பார்க்கும்போது வானத்திலிருந்து நட்சத்திரங்களை பார்ப்பதை போல பார்ப்பாங்களாம். ஆமாம், சொர்க்கத்துக்குள்ளேயே. இப்போ சொர்க்கம் எவ்வளோ பெரியது. சொர்க்கத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இது இறை நம்பிக்கையோட உள்ளத்தில் யாரோட உள்ளத்தில் அணுவளவே ஈமான் இருக்கோ ஒரு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்வான்னா, சொர்க்கத்தில் வந்து கடைசியாக ஒரு மனிதன் அப்போ அவனை வந்து என்னென்னா எப்படியாவது அல்லாட்ட கேட்டுகிட்டே இருப்பானா. இறை நம்பிக்கையாட்ட இருக்கும். யார்கிட்ட இறை நம்பிக்கையோ நிரந்தரமான நரகத்தில் இருப்பாங்க. யார் இறைவனை நிராகரித்தார்களோ, இறைவனை மறுத்தார்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க? நிரந்தர நரகம் இருக்குது. ஆனால் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தும் நரகத்திலே போடப்பட்டிருக்கிற பாவங்களின் காரணமாக, குற்றங்களின் காரணமாக, அப்போ இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பானா, இறைவா என் முகத்தை கொஞ்சம், அதாவது என்ன, சொர்க்கத்துடைய கதவை கொஞ்சம் திறந்து வை, நான் சொர்க்கத்தையாக பார்த்துக்கலன்னு சொல்லுவான். அதெல்லாம் அவனுக்கு அனுமதி இல்லைப்பான், இல்லை வேறு எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். இது ஒரு நீண்ட ஹதீஸ். அப்போ சரி சொர்க்கத்தை திறந்து வச்சுட்டேன், யாரெல்லாம் என்னை கொஞ்சம் இதை விட்டு இது என்ன சொர்க்கத்துக்குள்ளே கொஞ்சம் என்னை நுழைய வைவேன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ தான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சரி நுழைஞ்சிருவானா. அப்போ நுழைஞ்ச பிறகு சொல்லுவானா, இதுதான் அவனுடைய சொர்க்கம் சொல்லுவான்.
அப்போ சொன்னோம் இது வந்து அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்ட மிக விசாலமாக இருக்கும். யாருக்கு? கடைசியாக சொர்க்கத்துக்கு நுழையிடும். இறைவனை எனக்கு கேலி செய்றியான்னு பண்ணான். யார்? மனுஷன். இல்லைப்பா இது உனக்குரியது. அப்போ கடைசியாக நுழையக்கூடியவனுக்கு சொர்க்கத்துடைய இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்றால், சொர்க்கத்திலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய அந்த அந்தஸ்து இருக்கும். நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியும். நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் வாரிசுதாரனுங்கிறான். அங்கே வந்து அது மட்டும் இல்லை, அவர்கள் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவங்களுக்கு அங்கே நிரந்தரமாக இருப்பாங்க. அங்கே அழிவே இல்லை, மவுத்து இல்லை, மரணம் இல்லை, எட்டர்னல் லைஃப் சொல்கிறோம் இல்லையா, அந்த தான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற டெம்பரவரிங்க. இந்த உலகத்தில் என்னது? டெம்பரவரி. மிஞ்சி போனால் ஒரு 60 வருஷம் 70 வருஷம், ஒரு 90 100 வயசு வாழ்ந்தவங்க வாழ்ந்துருவோமா? அவ்வளோதானா? அதுக்கு பிறகு எங்கே போவோம்? எங்கே போவோம்? கொஞ்சம் யோசிப்பாரு. அவ்வளோதான். அப்போ அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கு யார் அங்கே சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கை கிடைக்கும். யார் நரகத்தில் நுழைக்கப்படுகிறார் அங்கேயே ஹாலிதன் ஃபீஹா தான். யார் நரகத்திலே நிரந்தரமாக இருக்கிறாங்களோ அதுக்கு எங்கே செய்ய முடியாது, அவங்க மீற முடியாது. இறை நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அந்த இறைவனத்திலே அல்லாஹ்தாலா வாக்களிக்கிற, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கதஃபலஹல் மூமின்னு சொல்லிட்டு அல்லாஹ்தாலா இந்தந்த பண்புகள்லாம் இருக்கிறவங்க தான் எங்கே போவாங்க? சுவனத்தின் வாரிசுதாரர்கள். அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், அவர்கள் வீணான விஷயங்களை தவிர்த்திருப்பார்கள், ஜகாத் தூய செயல்களை செய்வார்கள், மேல் வெட்கத்தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்கள் வந்து வரம்பு மீற மாட்டார்கள், தங்களிடத்தில் ஒப்படைப்பட்ட அமானிதங்களை பேணுவார்கள், வாக்குறுதிகளை பேணி காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகையிலே பேணுவார்கள். இவர்தான் சுவனத்தின் வாரிசுகளாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குள்ளே அந்த சுவனத்தின் வாரிசுகளாக ஆவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக நாம் பாடுபட வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் இப்படிப்பட்ட வெற்றியடைந்த மூமின்களுடைய கூட்டத்திலே வெள்ளையறிவன் நம்ம சேர்த்துள்வானா என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.